முன்பாக இன்டர்ன் வைஸ் இன்னைக்கு தமிழக அரசியலில் பல கட்சிகள் இருந்தாலும் புது வகையாக நீங்கள் வந்து பல கட்சிகள் வந்தாலும் அனைத்து கட்சியுமே இந்த தமிழக மக்கள் ஆதரவு தராங்க, ஆதரிக்கிறாங்க, ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து கிறிஸ்தவ மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் நண்பர் ஆர்கே அவர்களுடன் எம்டம் குடும்பத்திற்கு என்னுடைய நன்றியும் பார்த்துக்கிறது. இப்போ கிறிஸ்தவ மக்கள் கட்சி இது வந்து கிறிஸ்தவத்தை பரப்ப போறீங்களா, கிறிஸ்தவ மக்களுக்கு பயனுள்ள கட்சி? கிறிஸ்தவ மக்களுடைய பாதுகாப்பை கருதி தான் இந்த கட்சியை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். கிறிஸ்தவ மக்கள் பொதுவாக பாதுகாப்பு தான் இயேசுநாதரையும் பாதரையும் பார்க்க போறாங்க. நீங்க என்ன அவங்ககிட்ட? அதாவது ஜனநாயக ரீதியான சில உரிமைகளை பெற்று தரணும்னாக்கா ஒரு இயக்கமாகவோ ஒரு அரசியலாகவோ இல்லை சகா மனிதன் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் உதவி செஞ்சுதான் ஆகணும். அப்படிங்கும் போது கடவுள் வந்து நேரடியா வந்து இறங்கி வந்து வேலை செய்யறதுக்கு சாத்தியம் இல்லாதது. உங்களை போன்ற என்னை போன்ற மனிதர்களை அனுப்பிதான் ஒரு சாத்தியம் இல்லைன்னு கிறிஸ்தவம் சொல்லுதா? நான் தெளிவாவே சொல்றேன், ஒரு மனிதன் மூலியமா தான் இறைவனுடைய அந்த உதவிகள் கம்பல்சரி வரும். அதுதான் உண்மை. அது இல்லாமலாம் வாய்ப்பு இல்லை. அதனால அந்த மனிதன் வந்து ஆர்கேங்களா சொல்ல முடியாது. என்ன போல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, இருக்கலாம். கிறிஸ்துவ மக்களுக்குன்னு இப்ப என்ன பிரச்சனை இருக்கு? நாட்டுல ஜனநாயக நாட்டுல ஜனநாயக பிரகாரம் சட்டத்திட்டங்கள் உட்பட்டுதான் மக்கள் எல்லாருக்கும் பொதுவான சட்டம் தான். இப்ப நீங்க சிறுபான்மையினருக்கு பெரும்பான்மையினருக்கு சட்டம் தனி கிடையாது. நீங்க கேட்கிற கேள்வி வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்றது வேடிக்கையாவும் இருக்கு. சில நேரங்கள்ல இந்த மாதிரி நிறைய பேர் இந்த கேள்வி கேட்கறாங்க. என்ன பிரச்சனை வருதுன்னா, பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஒரு புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கிறாங்களா? ஒரு கிறிஸ்தவன் ஒரு புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கிறாங்களா? இல்ல. காவல் நிலையத்துல வந்து கிறிஸ்தவன் முஸ்லீம் இல்ல பார்க்க மாட்டாங்க. புகார் எடுத்துட்டு போய் கொடுத்தாக்கா நடவடிக்கை இல்ல. சீக்கிரத்துல அந்த சிஎஸ்ஆர் கூட பதிவு செய்யல. சரிங்களா? இன்னொரு பக்கத்துல பார்க்க போனாக்கா ஒரு வீட்டுல ஒரு பிரேயர் நடத்த முடியல. ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி பிரேயர் நடத்துவாங்க, பிறந்த நாள் நிகழ்ச்சி நடத்துவாங்க, இல்ல ஏதோ ஒரு வீட்டு கருப்பிரசத்துக்கு பிரேயர் நடத்துவாங்க. எது நடத்தினாலும் அங்க ஒரு பிரச்சனைகள் வருது. மதம் மாத்துறாங்கன்னு ஒரு எல்லா விதமான மக்களுடைய வழிபாடுகளும் செய்யலாம். ஆனா என்னுடைய மார்க்கத்தை சார்ந்த எந்த விதமான வழிபாடு நிகழ்ச்சியும் செய்ய முடியல. கேட்டா மதம் மாத்துறாங்க. இந்த குற்றச்சாட்டு ரொம்ப நாளாவே வைக்கப்படுகிறது. இல்ல எப்படி மதம் மாத்திரம்னா புரியல. என் வீட்டுல 4 பேர் கூப்பிட்டு நான் பிரேயர் பண்றேன், அது மதம் மாத்திரதா? இப்ப நீங்க ஐயப்பன் பூஜை நடத்துறாங்க, அது மதம் மாத்திரதா? இல்ல. விநாயகருக்கு பூஜை போடுறாங்க, அது வந்து மதம் மாத்திரதா? இல்ல. அப்ப இதெல்லாம் செய்யும் போது மத மாற்றம் கிடையாது. நான் செஞ்சா மட்டுமே அது மத மாற்றம் சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்தப்படுது. அதனாலதான் நாங்க வந்து ஒரு அமைப்பா, ஒரு இயக்கமா, ஒரு அரசியல் கட்சியா நாங்க வந்து முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கோம். இல்ல இந்த நாட்டுல வந்து மத மாற்றம்ன்றது உங்க மேலதான் அதிகமான குற்றச்சாட்டியா இருக்கு. குற்றச்சாட்டை வந்து குற்றச்சாட்டு நாங்க என்ன சொல்றோம், குற்றச்சாட்டை பாக்காதீங்க. அதாவது குற்றச்சாட்டு வைக்கிற நபர் யார்? யார்? அதாவது நாங்க என்ன சொல்றோம்னா, திருடுறவன் கட்டுறான். வேற ஒருத்தன் அவன் வந்து அவன் திருட்டுத்தனத்துக்கு எங்களை ஒரு காரணம் காட்டுறான். இவங்களாம் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு. அவன் கொள்ளடிக்கணும், அவன் திருடணும், அவன் 4 பேரை ஏமாத்தணும். இல்ல நாங்க என்ன சொல்றோம்னா, எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றோம். இப்ப உங்களை போன்ற ஒரு மீடியாக்கள் தான் வந்து இதை கொண்டு போய் மக்கள் இடத்துல சேர்க்கணும். அவ்வளவு பிரச்சனை நடக்குது, எடுத்து போய் சேர்க்கணும். இங்க ரொம்ப குறைவா இருக்கிறதுனாலதான் நாங்க களத்துல இறங்கி வந்திருக்கிறோம். திருச்சபைக்குள்ள ஒரு பாதிரியார வந்து சட்டை பூச்சி தரத்தரன்னு வச்சுன்னு போறாங்க. கேட்டா மதம் மாத்திட்டேன்னு சொல்லி பப்ளிக்ல பண்ண முடியும். நான் என்ன கேட்கிறேன், இப்ப நீங்களே நேரடியா பார்க்கலாம், நிறைய பப்ளிக் பிளேஸ்ல இது உங்களுடைய பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். இல்ல அதாவது பப்ளிக் பிளேஸ்ல ஒண்ணு நல்லா ஒண்ணு கேட்டுக்கங்க. மது ஒழிப்பு பிரச்சாரம் பண்றோம். இந்த மது ஒழிப்பு பிரச்சாரம் பண்ணும் போது மதம் மாத்திரம் சொல்றாங்க. எப்படிங்க சொல்லிட்டு இருக்காங்க? இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், ரோட்ல ஒரு துண்டு பேப்பர் கொடுக்கறதுக்கோ ஒரு கைப்பிரதி கொடுக்கறதுக்கோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் உரிமை கொடுத்திருக்கா இல்லையா? அதை பறிச்சு இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் பாத்துருக்கீங்க? நியூஸ்ல பாத்துருப்பீங்க, செய்திகளை தினசரி செய்திகளை வருதுல்ல, இதை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போற நபர்கள் தான் இருக்கிறாங்கல்ல. என்ன கேட்கிறோம், ஒரு நோட்டீஸ் கொடுக்கறதுனால ஒரு விளம்பரம் பண்றதுனால மதம் மாறிடுவாங்களா?
அவங்களுக்கு தூண்டுதல் ஆயிடும்ல. என்ன கொடுக்குது, என்ன நீங்க தெளிவா சொல்லுங்க. எதனால மதம் மாறாங்க? நோட்டீஸ் கொடுக்கலாம் மதம் மாறிடுவாங்களா? உங்ககிட்ட நான் பேசின 1/2 மணி நேரம் பேசினா நீங்க என் கூட வந்துருவீங்களா? விளிம்புல இருக்கிற மக்கள் அதாவது இது வந்து ஒரு 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 பொய்யான ஒரு பிம்பத்தையே சொல்லிட்டு இருக்காங்க. மதம் மாறிடும். 1/2 மணி நேரம் பேசினா மதம் மாறிடுவாங்களா? 1 மணி நேரம் பேசினா மதம் மாறிடுவாங்களா? இல்ல ஒரு வாரம் தொடர்ந்து போன மதம் மாறிடுவாங்களா? நடந்திருக்குல்லங்க. நான் என்ன கேட்கிறோம், எனக்கு பிடிச்சிருக்கு நான் போறேங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்ச பிரச்சனை இல்லையே. நான் தான் சொல்றேன், எங்கேயாவது என்னை கட்டாயம் மதம் மாத்தினாருன்னு சொல்லி ஒரு வழக்கே காட்டுங்க. என்னை கட்டாயமா மதம் மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி எத்தனை வழக்கு இருக்கு காட்டுங்க. இவர்களை அவர் மதம் மாற்றினார் அப்படின்னு சொல்லி புகார் தான் இருக்குமே தவிர என்ன இவர் மாத்திட்டாரு அப்படின்னு புகார் காட்ட சொல்லுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. உங்க அப்பா கிறிஸ்தவரா, உங்க தாத்தா கிறிஸ்தவரா? இல்ல அவங்களாம் யாரு இல்ல. எங்க அம்மா வகையில எங்க அம்மா வந்து கிறிஸ்தவர்களா மாறினாங்க. நாங்க எல்லாம் கிறிஸ்தவங்களா இருக்கோம். நீங்க மாறிதானே இருக்கீங்க. ஆமா, நாங்க மாறி அவங்களே மாத்தினே இருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, எங்க அம்மா உங்க அம்மா எங்க அம்மா யார கேட்டாங்களோ ஒரு பதில் சொன்னீங்கல்ல, அந்த பதிலுக்கு எனக்கு வர கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. உங்க அம்மா வந்து மதம் மாறிட்டாங்க. எப்படி மாறினாங்க? அவங்களுக்கு பிடிச்சிருக்கு மாறிட்டாங்க. எப்படி அவங்க வந்து பைபிளை வந்து படிச்சு இல்ல, அதாவது மாறினாங்க. சில பேர் சர்ச்சுக்கு போகும்போது குமாரிஜி சொல்லுங்க. நாங்க கேள்வி, உங்க அம்மா வந்து பைபிளை முழுசா படிச்சாங்களா? முதல்ல படிக்கல, பிறகு படிச்சாங்க. மாறதுக்கு முதல்ல படிச்சாங்க. படிச்சுட்டு மாறல. அதாவது இது நான் போய் சொல்லிடலாங்களா? ஒரு தேவாலயங்களுக்கு போறாங்க, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அது தொடர்ச்சியா போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்குனால அவங்க மதம் மாறிக்கிறாங்க. அவங்க காட்டுறாங்க இவங்க தான் கடவுள்னு சொல்றாங்க, நாங்களும் கடவுள்னு ஏத்துக்கிட்டோம். இப்ப நாங்களும் போயிட்டு இருக்கோம், எங்களுக்கும் பிடிச்சிருக்கு, நாங்களும் போயிட்டு இருக்கோம். எங்க கூட நண்பர்களும் எங்க கூட வராங்க. கடவுள் வந்து இவங்கதான் கடவுள் சொன்னாங்கன்னு சொல்றீங்கல்ல, அப்ப அவங்க இன்னொருத்தவங்களுடைய வழிபாடு இருக்கிறவங்க கடவுள் இல்ல என்றுதான் கடவுள் சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி அதை ஏத்துப்பாங்க? அதாவது என்னுடைய தாய் வந்து இதுதான் கடவுள். அதை உங்களுடைய குடும்பத்துல வந்து நாங்க வந்து எங்களுக்கு என்ன காட்டினாங்களோ நாங்க அதை தான் ஃபாலோ பண்ண முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, எங்களுக்கும் ஒரு சுய அறிவு இருக்கு. இது வந்து இது சரி, இது தவறு, இதை பண்ணலாம், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சில விஷயம் இருக்கு, நாங்க பண்ணிக்கிறாங்க. இப்போ உங்க அம்மா வந்து இப்ப பைபிள் படிச்சிட்டாங்கல்ல, அதுக்கு முன்னாடி ராமாயணம் வாய்ப்புகள் இருக்கா? இல்ல படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நாங்க என்ன சொல்றோம், நாங்க படிக்க கூடாதுங்க. படிக்க கூடாது இல்லையே, அப்படிலாம் கிடையாது. நாங்க படிக்க கூடாது. வேதம் அப்படிதான் சொல்லுது. இதான் பொய்யா? பொய்யா இல்ல, படிக்க கூடாது. ஒரு நிமிஷம். கீதையை வந்து நீங்க இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல நெட்ல தட்டா படிக்கலாம். இல்ல, அதாவது நீங்க சொல்றது வந்து நெட்ல தட்டா படிக்கலாம். பெரிய பெரிய புத்தக கடையிலயும் கீதை இருக்கு, மகாபாரதம் இருக்கு, இப்படி புதான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இது யாரு தடுத்தா? இல்ல, அதாவது நீங்க சொல்றது கரெக்ட். படிக்கிறவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி அதையே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இல்ல இருக்கு, அப்படிதான் கிடையாது. உங்களுக்கு நான் ஆதாரத்தை காட்டுறேன். அப்படிதான் கிடையாது. படிக்க கூடாது. படிச்சா அவங்க அம்மாவே வந்து மதம் மாற்றப்பட்டவங்க. மாற்றப்பட்டாங்க. அப்புறம் அதான் அவங்க சொல்றாங்க. நாங்க என்ன கேக்குறோம், மதம் மாறினாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? எனக்கு மண்ணோடைய அடையாளம் போயிடுங்க. எனக்கு இது புரியல. இந்த மண்ணோடைய அடையாளம் என்ன அடையாளம் போடுங்க? என்ன மண்ணு அடையாளம் என்ன? இல்ல, மண்ணோட அடையாளத்தை சொல்லுங்க. நாங்க வந்து முன்னோர்களை வழிபாட்டவர்கள், சரிங்களா? எங்களுடைய தாத்தா பாட்டி அப்படி வம்ச வழியில வரவங்களோட அவங்க வந்து வணங்கினவர்கள். இந்த பாடிக்கட்டி முனிச்சரம் சொல்லக்கூடியவர்கள், கருப்பசாமி சொல்லக்கூடிய எங்க முன்னோர்கள் அவங்களே எங்களுடைய வம்ச வழி. அவங்க தான் எங்க குலதெய்வமா இருந்தாங்க. நாங்க அவங்களதான் வணங்கிட்டு இருந்தோம். சரிங்களா? எங்களுக்கு வேத கடவுள் கிடையாது. தமிழர்களா நாங்களும் தமிழர்கள், எங்களுக்கு வந்து வேத கடவுள் கிடையாது. எங்களுக்கு வேத கடவுள் இயற்கையையும் எங்களுடைய முன்னோர்களையும் வணங்கி இருந்த வழிபாட்டில் வந்தவர்கள் நாங்கள். எங்களுக்கு வேத கடவுள் கிடையாது. வேத கடவுள் கிடையாது சார். எங்களுக்கு நான் தான் தெளிவா சொல்றேன், எங்களுக்கு வேத கடவுள் கிடையாது. எங்களுக்கு முன்னோர்கள் கடவுள். புரியல? இல்ல, இப்ப எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஏத்துக்கிட்டேன். அப்படி உங்களுக்கு விருப்பங்க. இந்த நாட்டுல ஜனநாயகத்துடைய அடிப்படைன்னு பாத்தீங்கன்னாக்கா மதம் மாறுறத வந்து தடுக்கவும் முடியாது. அதுக்கான சட்டம் இருக்கு, இயற்கைதான், அது ஒன்றும் தவறு இல்லை. அவங்களுடைய மனம் சார்ந்தது, அதை கேட்கல. முன்னோர்கள் வழிபட்டீங்கல்ல, பாடிகார்டு முனீஸ்வரர் வழிபடுறீங்களா? பாடிகார்டு முனீஸ்வரர் முன்னோர்கள் சொன்னீங்கல்ல, வழிபடுறீங்களா? இல்ல, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. மண்ணுடைய கலாச்சாரம் போது என்ன கலாச்சாரம் போகுது? கலாச்சாரம் என்ன? பெண்கள் மேலாடை போடக்கூடாது கலாச்சாரம், அதான கலாச்சாரம். பெண்கள் மேலாடை போடக்கூடாது கலாச்சாரம். அப்பத்துல இருந்து மத மாற்றங்கள் உண்டாயிடுச்சு. ஏன் உண்டாயிடுச்சு? ஆமாங்க, இந்து மதத்தை தான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தது. என்ன இந்து மதத்துக்குள்ள இணைச்சாங்க. நாங்களாம் இந்து மதத்துக்குள்ள இருந்தோம்.
எங்களுக்கு தெரியாம என்ன மதத்துல இருந்தீங்க? இந்து மதத்துல இணைச்சிருக்காங்கல்ல. இல்ல இந்து மதம் இணைச்சாங்க. அதுக்கு முன்னாடி இந்து மதம் கிடையாதுல்ல. என்ன இருந்துச்சு? இந்து மதம் கிடையாது. என்ன இருந்துச்சு? இந்து மதம் கிடையாது. இல்ல என்ன நீங்களே சொல்லுங்க. வெள்ளைக்காரன் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்து மதம்ன்ற ஒரு ஒரு ஆதாரமே கிடைச்சது. அது வரைக்கும் இந்து மதம்க்கு ஒரு ஆதாரம் இல்ல. அப்ப என்ன வருது தெரியுங்களா? சொல்லுங்க. அதாவது ஒரு இங்க பௌத்த மதம் தான் இங்க தாய் மதமா இருந்தது. அதுக்கு முன்னாடி அந்த மதம் இல்ல. சொல்லுங்க. பௌத்தம் இருந்தது எல்லாம் இங்க இருந்து உருவானதான், அதுக்குள்ள வரல. அது வேற சாப்பிட்டு பாருங்க. இந்து மதம்ன்றத வந்து முதல்ல தெரிஞ்சுக்க என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்து மதம்ன்றத வந்து இப்ப கிறிஸ்தவம் இருக்குது, இஸ்லாம் இருக்கு, இந்து மதம் இருக்கு. இந்து மதத்துல 5 பிரிவு இருக்கு. சாந்தம், கௌமரம், சைவம், வைணவம் இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது இந்து மதம். உங்களுடைய கேள்விக்கு நான் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச கேள்வி தான் கேட்கிறேன். கிறிஸ்தவன்றது மதமா? கிறிஸ்தவன்றது மதமா தான் இங்க கருதப்படுகிறது. கருத்து உங்ககிட்ட பதிவு பண்ணி நீங்க பதில் எனக்கு கொடுங்க. இதெல்லாம் சேர்ந்துதான் இந்து மதமா ஆகுறாங்க. இப்ப இது ஓகேவா? கிறிஸ்தவத்துக்குள்ள எத்தனை பிரிவு இருக்கு நான் சொல்றேங்களா? சொல்லுங்க. நீங்க சொன்னா சொல்லுங்க. சொல்லுங்க. உங்களுக்கு அதாவது என்னுடைய பார்த்து பிரிவுகள்ல என்ன? கிறிஸ்தவத்துக்குள்ள எத்தனை மதம் இருக்கு சொல்லுங்க. இப்ப இதெல்லாம் சேர்ந்து இந்து சொன்னோம்ல, கிறிஸ்தவத்துக்குள்ளயும் பிரிவு இருக்குல்ல, இல்லாம இருக்கா? ஒண்ணே ஒண்ணு இருக்கா? இல்ல என்ன பிரிவு இருக்கு? எல்லாரும் ஒரே அதாவது வழிபாடு முறைகள் வேற வேறலாம் இருக்கலாம். என்னங்க இது வழிபாடு முறை எப்படி வேற வேற இருக்கு? வழிபாடு ஒண்ணுனாக்கா வழிபாடு ஒண்ணுதான் இருக்கும். வழிபாடு முறைகள் வேற வேற இருக்கு. இப்ப எல்லாத்துலயும் வழிபாடு முறைகள் வேற வேற தான் இருக்கு. அப்படி கிடையாது. எனக்கு பிடிச்ச போல நான் வழிபாடு. இப்ப அதே கிறிஸ்தவத்தில் கிறிஸ்தவன்றது ஒரு மதம் இல்ல, தெரியுங்களா? கிறிஸ்தவன்றது மதமே இல்ல. சரி ஓகே. அது மார்க்கம். சொல்லுங்க. மார்க்கம் நீங்க மார்க்கம்னு சொல்லுங்க, பிரச்சனை இல்ல. கிறிஸ்தவன்றது எப்படி உருவாச்சு? இயேசுநாதர் வந்து இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் ஜான் பால் வந்து தான் அந்த மதத்தை பரப்புறாரு. அப்படிதானே? பவுல் நீங்க சொல்றது வந்து ஜான் பால்னு சொல்றீங்க. இறந்து 3ஆம் நாள் உயிர் தெழுதப்பட்டு அதுக்கப்புறம் அந்த வரலாறு வந்ததுக்கு அப்புறம் தான் இவர்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கேள்வி அதுக்கப்புறம் அந்த பாலே கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் ஜான் பால் வந்து தான் அதை கொண்டு வர முன்னெடுத்து அதை ஒரு மதமா உருவாக்குறாங்க. அப்படித்தானே? இல்ல அப்படி இல்லை. நீங்க சொல்றது வந்து குறிப்பிட்டு ஒருத்தர் 2 3 அப்படி வர மாதிரி இருக்கு. இது குறைந்தபட்சம் வந்து அவர் கூட இருந்தா 12 டீச்சர்களும் இதை வந்து எடுத்தாங்க. ஜான் பால் தான் அந்த முக்கியமான பங்கு இருக்காரு. ஜான் பால் அவர் இயேசு மாதிரியே அவர் பார்க்கல. அவரும் பார்க்கல. ஆனா அந்த அப்புறம் தான் ஆண்டுகள் அப்புறம் தான் அது மதமா கன்வெர்ட் ஆகி அவருடைய இப்படி பரிதாபங்களை காட்டிதான் அந்த மதம் பரவுது. பரிதாபங்கள் காட்டினா அப்புறம் எல்லாத்துலயும் அப்படித்தானே இருக்கும். நீங்க வைக்கிற கேள்வி வந்து புரியல. நீங்க புரியுற மாதிரி சொல்லுங்க மறுபடியும். இப்ப நீங்க இந்து மதமே இல்லைன்னு சொன்னீங்க. இல்ல இந்து மதம் இல்ல, அங்கீகரிக்க வந்து அதாவது அங்கீகாரம் எப்ப கிடைச்சது? அதுதான் உங்களுக்கு நான் அதுதான் சொன்னேன். அதே போல கிறிஸ்துவத்திலையும் ரோம தலைவரமா கொண்டு வருவீங்கதா? அதெல்லாம் என்ன கிறிஸ்துவம் அது? அது வந்து ஆர்ச்சி போப் சொல்லுவாங்க. இருக்குல்ல, அது பந்தகோஸ்துன்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்புறம் ஒன்னும் இப்ப நம்ம நிறைய உட்பிரிவுகள் இது வந்து பிரிவினை இல்ல. இதை நான் தெளிவா சொல்லட்டுங்களா? இது வந்து ஒரு ட்ரச்சா ஆரம்பிச்சு ஒரு சபையா வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இது பிரிவினை கிடையாது. இல்ல இது பிரிவினை இல்ல. இது பிரிவினை கிடையாது. எப்படி வரும்? ஏங்க இந்த சர்ச்சுக்கு போறவங்க அந்த சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. இல்லங்க, போறத யாரும் வேணாம்னு சொல்ல போறது கிடையாது. இப்ப இந்த சர்ச்சுக்கு போறவங்க இன்னொரு சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. பொண்ணுனாக்கா எல்லாம் ஒன்னா யாரும் எங்கெல்லாம் போயிட்டு வரலாம்ல, ஏன் போக மாட்டாங்க? அதாவது போக மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா போகலாம். அது வந்து இங்க வரக்கூடாதுன்னு ஒரு சட்டமும் கிடையாது, அங்க போக கூடாது அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. யாரு எங்க வேணாலும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த இடத்துக்கு போறாங்க. இந்த சர்ச்சுக்கு தான் வரணும்ன்றது கட்டாயம் எல்லாம் கிடையாது. மதம் மாறுறாங்க, பிடிச்சிருந்து போனான்னு கட்டாயம் இல்ல. தன்னுடைய அதாவது சுயம் என்னுடைய விருப்பம். நான் இந்த சபைக்கு போகணும், நான் இந்த உணவு சாப்பிடணும், நான் இந்த ஆடை போடணும், என்னுடைய சுயத்துக்காக நான் பண்ணிக்கிறேன். இதை வந்து அரசு தலையிட முடியாது, தனி மனிதனும் தலையிட முடியாது. ஆனா இங்க குறிப்பிட்டு தமிழ்நாட்டுல இல்ல உள்ள சொல்லணும்னா இந்தியாவிலேயே வந்து இங்க போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் நடக்குது, சரிங்களா? ஆனா இங்க வந்து என்ன சொல்றோம்னாக்கா, இப்ப தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு பரவாயில்ல, நாங்க கேள்வி கேட்கிறோம். சில இடங்கள்ல கேள்வி கேட்க முடியாது. பைபிள் எடுத்து ரோட்ல நடக்க முடியாதுன்னா, ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டு போக முடியாது, வெளியெல்லாம் இல்ல போக முடியாது. ஒரு ஒயிட் ஜாலி கேட்டு ஒரு லேடி நடக்க முடியுமா ரோட்ல? தமிழ்நாட்டுல தான் ஓரளவுக்கு பரவாயில்ல, பாதுகாப்பா இருக்கிற மிச்சம் எல்லா இடங்கள்லயும் கூப்பிட்டு அடிக்கிறாங்க. என்ன பிரச்சனை இல்ல தமிழ்நாட்டுல பிரச்சனை இருக்கதான் செய்யுது. இப்பதான் சொன்னீங்க தமிழ்நாட்டுல ஒரு அளவுக்கு தான் சொன்னேன்.
ஓரளவுக்கு சரிங்க. வேற ஓரளவுக்கு பாதுகாப்பா இப்ப இருக்கும். மக்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டிலேயே நீங்க இந்தியா முழுக்கவே மக்களுக்கு எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இது ஒண்ணும் கிடையாது. இல்ல இல்ல பிரச்சனை இல்ல. ஜனநாயக நாடு இது, ஜனநாயக நாடு. எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இங்க பாருங்க, சட்டத்தின் அடிப்படையில் நடக்கும். இங்க நீங்க சொல்றதுலாம் வந்து உங்களுடைய வளர்ச்சிக்காக தான் இல்ல, நீங்க அதாவது மக்களை தூண்டி விடுறீங்க. வளர்ச்சினாக்கா எதெல்லாம் வேணாலும் அங்க வளர்ந்துட்டு போயிடும். பாதுகாப்பு வேணும் சார். அப்புறம் இதுலயே வந்து இல்ல, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். வளர்ச்சி ஏகப்பட்ட எல்லா இடத்துலயும் எங்களுக்கு வளர்ச்சி, ஏதாவது ஒரு இடத்துல நாங்க வளர்ச்சினாக்கா ஏதாவது ஒரு இடத்துல புடிச்சு போயிடுவோம். எங்களுக்கு தேவை பாதுகாப்பு வேணும். அதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். பாதுகாப்பு இல்லாத இடமா இருக்கு தமிழ்நாடா? இந்தியாவே பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு இல்ல. தமிழ்நாட்டுல ஒரு அளவுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, ஒரு அளவுக்கு தான் சொல்றேன். அதுவும் ஃபுல் பாதுகாப்பு எல்லாம் இருக்குன்னு நான் சொல்லல. இந்தியாவுல கிட்டத்தட்ட ஏங்க 70% நீங்க ஒண்ணு இல்ல ஒரு சபையால சுபிட்சமா தான் இருக்காங்க. இந்த ஜனநாயக நாட்டுல எல்லாரோட சகஜமா தான் வாழ்ந்துருக்காங்க. இந்த சகஜமான சூழ்நிலைய உங்களை மாதிரி கட்சி நடத்துறவங்களுக்கும் அமைப்பு நடத்துறவங்களுக்கும் பிடிக்கல. இப்ப நீங்க கல்லா கட்டுறதுக்கு தான் மக்களை வந்து மல்லிகடை ஆக்குறீங்க. இல்ல, அதாவது நீங்க ஒண்ணு நல்லா ஒண்ணு கேட்டுக்கங்க. ஒரு ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்கும். ஒரு திருச்சபை வாசலான எதிர்க்க வந்து விநாயகர் சிலையை வச்சு இந்து முன்னணியினர்கள், சில அமைப்பை சேர்ந்தவர்கள் அந்த டைம்ல வச்சு ஒரே கோஷம் போட்டு கலவரத்தை ஏற்படுத்துறாங்களா இல்லையா? அதை சொல்லுங்க. இல்ல, நடக்கல. தமிழ்நாட்டுல அதுக்கான ஒரு ரெக்கார்டு ஃபைல் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? தமிழ்நாட்டுல எந்த இடத்துலயுமே இந்தியாவில எங்கேயுமே பதிவாகல. விநாயகர் சிலையை வச்சு கலவரங்கள் நடக்கல, விநாயகர் சிலையை வச்சு எங்கேயுமே பிரச்சனை நடக்கல அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, இப்ப நடக்குதா இல்லையா? நான் அதுதான் சொல்றேன். நான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது. மத ரீதியான பிரச்சனைகளை கொண்டு வந்து மக்கள் இடத்துல கடமை செய்யுங்க. அதாவது சட்டம் வந்து நான் கிறிஸ்தவர்களுக்கு தனி சட்டம் கிடையாது, இந்துக்களுக்கு தனி சட்டம் கிடையாது. ஏன்னா சட்டம் ஒண்ணுதான். அதுதான் சொல்றேன். நாங்க புகார் கொடுத்தா எடுக்க மாட்டேன்றாங்களே. புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. தனித்தனியா கல்லா கட்டுறதுக்கு மதத்தை பயன்படுத்துறீங்களா? எல்லா பாத்திரங்களும் அந்த பாதிக்காரங்களும் மக்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறீங்களா? கஷ்டமா பாதம் வாங்குறீங்க. இதெல்லாம் உங்ககிட்ட எவ்வளவு பிரச்சனை இருக்குங்க. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா இடத்துலயும் சில திருடர்கள் இருக்கதான் செய்யறாங்க. எல்லா இடத்துலயும் சில திருடர்கள் இருக்கதான் செய்யறாங்க. அதுக்குன்னு பார்த்தாக்க நம்ம வெளியே நடமாடாம இருந்துட முடியுமா? சரி பண்ணிட்டாங்க. ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு முழு பதில வாங்கிட்டு நீங்க அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னாக்கா நான் அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லுவேன். நீங்க ஒரு கேள்வியை கேட்டுறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே இன்னொரு கேள்வியை வச்சுக்கினாக்கா என்னால தொடர்ச்சியா பேச முடியாதுல்ல. அதாவது நீங்க சொல்ற மாதிரி எல்லா இடத்துலயும் திருடர்கள் இருக்காங்க. எல்லா மதத்திலயும் திருடர்கள் இருக்கிறாங்க. இந்து மதத்திலயும் சரி, இஸ்லாத்திலயும் சரி, கிறிஸ்தவத்திலயும் சரி, எல்லாத்திலயும் பணம் சம்பாதிக்கக்கூடிய சில வியாபாரிகள் இருக்கதான் செய்யறாங்க. அதுக்குன்னு பார்த்தா மதத்தை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. அதுதான் சொல்றேன். இப்ப இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நீங்க அதுக்கு வரீங்க. நான் இதுல என்ன பிரச்சனை இருந்து நாங்க அதை கண்டுக்காம அங்க வந்துட்டோம். ஒருத்தர் வந்து நிர்வாகத்தை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஒரு மார்க்க ரீதியான ஒரு மார்க்க சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அரசியல் அமைப்பு இல்ல, அவங்க வந்து ஒரு நிர்வாகம், அதாவது நிர்வாகத்தை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதான் பேரு, ஜீசஸ் கால்ஸ்னு பேரு. இவங்களுக்கு வந்து ஏச்பிடி விக்கிறாருன்னு பேரு. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. அந்தந்த பேர்ல அவங்க நடத்திட்டு எல்லாருமே அந்த குணத்திலயும் நம்ம பார்க்க முடியாது. அதான் சொல்றேன், எல்லாருமே திருடனாவே பார்க்க முடியாது. திருடன் இருக்கதான் செய்யறான். எல்லாரையும் நம்ம திருடனா பார்க்க முடியாதுல்ல. தெருக்கு 4 இடத்துல பாதிரியாருங்க வந்து மொட்டை மாடி எந்த காலி இருக்குது, 1 லட்ச ரூபா 50,000 வாடகை கொடுத்து ஜபம் கொண்டு நடத்துறாங்க. வாடகை கொடுத்து நடத்துறாங்க, அது எப்படின்னு கேட்கறாங்க மக்கள். அவங்க தரமே நல்லா கட்டுறாங்கன்றீங்களா? நான் அப்படி சொல்லல. வாடகை கொடுக்குறாங்கன்னா இருக்கு. அதாவது அன்னை தெரசா வந்து தோல் நோய்களுக்கும் வியாதி இருந்தவர்களுக்கும் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் படுத்தாங்க. அவங்க எல்லாம் கட்டினாங்களா? அவங்க கூட சேர்க்க. அதான் நான் சொல்றேன், அவங்க எல்லாம் கட்டினாங்களா? அவங்க மதம் மாத்தலையே. அதாவது நல்லா கேட்க, எல்லாருமே மதம் மாத்துறாங்களா? செய்கிறதுக்காக இறைப்பணி, இறையினுடைய சொல்லை சொல்வதற்காக சில கூட்டங்கள் இருக்கு. சரிங்களா? அந்த கூட்டத்தை திட்டம் கொடுத்தோட இணைத்திட முடியாது. சகல ஜனங்களுக்கும் நீங்க நற்செய்தி அறிவிங்கன்னு வேதம் சொல்லி அதை செஞ்சுட்டு இருக்காங்க. சகல ஜனங்களுக்கும் நற்செய்திகளை அறிவிங்கள். நற்செய்தி நீங்க அறிவிக்கிறீங்க, வேலை மட்டும் தான் நடக்குதா? அதை நடத்தும் போதே இப்போ நீங்க இன்னொரு வீடியோட நான் போன வாரம் ஒரு பேஸ்புக்ல பார்த்தேன். ஒரு அம்மா பேசுறாங்க, நீங்க வந்து வாரம் சர்ச்சுக்கு வர்றது மட்டும் முக்கியம் கிடையாது, நீங்க தசம பார்த்த கம்பல்சரி கொடுத்தாதான் உங்களுக்கு நன்மை நடக்கும். நல்லா கேட்டுங்க. வாரம் நீங்க வர்றது மட்டும் முக்கியம் கிடையாது, தசம பார்த்த கம்பல்சரி நீங்க கொடுக்கணும். நகை போட்டுருந்தா காதல் கம்பல் போட்டுதான் கட்டி போட்டு போங்க அப்படின்னு ஒரு அம்மா பேசணும். அடுத்த வாரம் ஒரு பையன் 2 ஆனா 9 நாள் நான் ஏது நீ ஏவலை எழுதி செஞ்சுட்டு
ஒரு பையன் பேசலாம், அது உங்களுக்கு கூட தெரியும். இல்ல, அதாவது சொல்லிடுறேன் இருங்க. அந்த பையன் பேசுனது வந்து ஜீர்ணிக்கவே யாராலையும் முடியல. ஆனா அவன் எதுல இருந்து பேசுறான்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்றதுல இருந்து தான் பேசணும். நீங்க சொல்றதுல இருந்து தான் அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு பாவம், அவங்க அப்பாவை காப்பாத்தினாரு. ஓகேங்களா? ஆனா அவன் சொல்ற பொய்னே தெரியுது, பப்ளிக்கா தெரியுது. ஆனா அவன் ஒரு பாஸ்டர்ன்றான். அந்த பையன் அவன் சொல்றது வந்து நீ தவறா எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் வந்து இது உங்க மார்க்கத்துல அது வந்து எதுலாம் கேட்கறது. அதுதான் சரியா சொல்றேன். வேதம் அப்படி சொல்லல. நாங்க தான் சொல்றோம் எல்லாரையும் திருடனா பார்க்க முடியாது. ஏன்னா வேதம் வந்து தெளிவாக சொல்லப்படுறது. அந்த பையன் நீங்க பையன் பாக்குறீங்களா இல்ல உண்மைன்னு பாக்குறீங்களா? எதை உண்மையான்னு அந்த 9 நாள் இல்ல, அதுல வாய்ப்புகள் கிடையாது. அது ஏதோ ட்ரெண்ட் ஆச்சுங்க எல்லாருக்கும். நீங்க பாத்தீங்களா? அதுதான் சொல்றேன். யாருக்கிட்ட எதை கொடுத்து எதை செய்ய சொல்லணுமோ அதை சொன்னா அது நடக்கும். சரிங்களா? அந்த வயசுக்கு மீறி அது ஒரு அந்த வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு மத பிரச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? யாரு? நான் உங்களுக்கு யாரு? நான் தான் கேட்கிறேன். யாரு? யூடியூப்ல போறது எல்லாமே ஒட்டுமொத்த மார்க்கத்தாரும் அதே தம்பி அடுத்த 2 வாரம் இலங்கையில போய் என்ன மத பிரச்சாரத்தை கூட வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு மட்டும் ஒரு வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோ நான் கூட பார்த்தேன். அதுதான் சொல்றேன். இப்போ வந்து சிலர் இருக்கிறாங்க, அவர் 2 சில பேர் வந்து பேசுறாங்க. விளம்பரத்துக்காக தான் சிலர்லாம் இப்போ நல்லா தெளிவா சொல்றேன். சிலர் எல்லாம் திட்டுறது ஒருத்தர் கூட நான் தான் சொல்றேன். இப்போ எல்லாத்தையும் பேசுறாங்க. சில நபர்கள், சில அரசியல் முக்கிய தேசிய பொறுப்புல இருக்கக்கூடியவர்களும் பேசுறாங்க. இதான் உண்மையா? அந்த மாதிரிதான் தேசிய பொறுப்பு. நான் தான் சொல்றேன், உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். சில கண்மூடித்தனமா சில கேவலப்படுத்துறது, சில அசிங்கப்படுத்துறது, இந்த வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா சில லீடர்ஸ் எல்லாம். அந்த மாதிரி நினைச்சுக்க வேண்டியதுதான் இந்த பையனையும். அவ்வளவுதான். நீங்க வந்து கிறிஸ்டா ஒரு பெரிய மத போதகர் கிடையாது. ஒரு மத போதகர் கிடையாது. எப்படி இந்த வயசுல மதம் என்ன, ஒரு மார்க்கம்னா என்ன, மார்க்கத்தை முழுமையா அறிந்தவர்கள் தான் மார்க்க பிரசங்கியாளர்கள். சரிங்களா? இந்த வயசுல எதை பேசணும் தெரியாத ஒரு சிறு வயசுல எடுத்துட்டு வந்து நீங்க மத பிரச்சாரத்தை அதாவது மக்கள் கட்சி கண்டிச்சுதான் நாங்க கண்டிச்சோமே. இதெல்லாம் செய்யறது ரொம்ப தவறு. இந்த வீடியோ எப்படி நீங்க போட்டீங்க, நாங்களாம் அந்த எதிர்ப்பு தெரிவிச்சு எங்க மாவட்ட பொறுப்பாளர்லாம் போன் பண்ணி அவங்கள சத்தம் போட்டாங்க. எல்லாம் நடந்ததுதான். நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. எப்படி அதை வந்து ஒரு குறிப்பிட்ட தண்டையார்பேட்டை நடக்கக்கூடிய ஒரு தேவாலயங்கள்ல அவர் அழைச்சி பேசியிருக்கிறாங்க. நாங்க அதை கண்டனம் தெரிவிச்சோம். இதெல்லாம் வந்து ரொம்ப மார்க்கத்தை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லி நாங்க அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சோம். இதெல்லாம் வந்து கண்ண முடியும் கம்முன்னு பார்த்துன்னு போயிடக்கூடாது. இதெல்லாம் உங்களுடைய கிறிஸ்தவத்துல ஜாதி இருக்கு இல்ல, கிறிஸ்தவத்துல ஜாதியே கிடையாது. கிறிஸ்தவத்துல ஜாதி கிடையாது அப்படி சொல்றீங்களா? இல்ல, நான் தான் சொல்றேன், கிறிஸ்தவத்துல ஜாதி கிடையாது. அப்படி ஜாதி பாக்குறேன் கிறிஸ்தவம் கிடையாது. கிறிஸ்தவ நாடாரு பத்திரிகை நான் நிறைய பத்திரிகை எடுத்து காட்டுறேங்களா? அது பைத்தியக்காரத்தனம். எப்படிங்க? அது பைத்தியக்காரத்தனம் தான். ஒழுங்கா வேதத்தை படிக்காம அவங்க ஒழுங்கா தேவாலயங்களுக்கு வராம, தேவாலயம் ஒழுங்கா போறவங்க தான் போட்டிருக்காங்க. கிறிஸ்தவ வன்னியர், கிறிஸ்தவ முதலியார், இப்படி நிறைய பத்திரிகை எனக்கே வந்துருக்கு. அதை வந்து என்ன சொல்றது, இதெல்லாம் அறியாமையில சில பைத்தியங்கள் செய்யற வேலை. இதெல்லாம் எப்படி அறியாமையில் வந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கணும். கிறிஸ்தவ ஏற்றுக்கிறவர்களுக்கு பிரிவினை இல்லைன்னு வேதம் தெளிவாவே சொல்லுது. ஏற்ற தாழ்வை பார்க்க கூடாதுன்னு சொல்லுது. பிறப்பின் அடிப்படையில எல்லாமே ஒற்றுமையா ஒரே சகோதரத்துவம்னு சொல்லப்படுது வேதம். அப்படி இருந்து நீங்க மறுபடியும் நீங்க வந்து நான் அதுல இருந்து பழைய இதுல இருந்து இதுதான் பழையதுல இருந்து வரும்போது நான் எப்படி அங்க இருந்து ஒரு தேவரா வந்தமோ, வன்னியரா வந்தமோ, நாடாரா வந்தமோ, பறையரா வந்தமோ அதை அப்படியே இங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப தவறு. இங்க வழி நடத்தக்கூடிய மத போதைகள் இதை கண்டிக்கணும். இதை கண்டிக்காம வச்சுக்கிறதா மிகப்பெரிய ஒரு அவனை கண்டிச்ச மாதிரி தெரியல, அடுத்த மாதிரி தெரியல. ஜாதி அப்படி இருக்கு, அப்புறம் என்ன இங்க புதுசா இருக்கு. அதாவது நீங்க ஒண்ணு நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். தவறு செய்திய வீடியோகளை தவறான முறையில சொல்லப்படுகிற வார்த்தைகளை மட்டும் நீங்க சேகரித்து வச்சிருக்கீங்க. நன்மையான சில மக்கள் இடத்துல ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய வீடியோகள் எல்லாம் நீங்க பார்க்கல, உங்களுக்கு வரல, உங்களுக்கு கிட்ட வந்து சேர மாட்டேங்குது. சபையில ஜாதியை பார்க்க கூடாது பிரசங்கிக்கிற பிரசங்கியாளர் இப்ப கூட இருக்காரு. அகத்தியம் ஒரு மிகப்பெரிய ஒரு போதகர் இருக்கிறாரு. அவரும் அந்த ஜாதியை குறித்து ரொம்ப விமர்சனம் எல்லாம் பண்ணிருக்கிறாரு. அதெல்லாம் உங்களுடைய பார்வைக்கு வந்துதான் தெரியல. இல்ல பாத்து அந்த மாதிரி வீடியோலாம் அந்த மாதிரி போதகர்லாம் இருக்கிறாங்க. கேக்குறேன் உங்களுக்கு கேள்வி கொஞ்சம் பாத்துங்க. இப்ப இது வந்து பப்ளிக்கா தான் இருக்கு. இது ஜாதி கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கு.
இதுதானே நீங்க முதல்ல திருத்தணும். முதல்ல யாரை திருத்தணும்? இயேசுநாதர் என்ன சொன்னாரு? நீ அந்த இருங்க, அவர் அந்த அவருடைய போதனைகள் ஒண்ணு இருக்கு இல்லையா, மத்தவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி உன்னை பாருன்னு சொல்றாரா இருக்குல்ல. நீங்க மத்தவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் நீங்க முதல்ல கிளீன் பண்ணுங்க. இந்த சைடுல இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து எந்த எதையுமே மாற்றவே தெரியல. இது மாதிரி அது ஏன் அவங்க சொல்றாங்கன்னாக்கா, இந்த மாதிரி ஏமாத்தி கூட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க உண்மை தெரிஞ்சு போயிட்டு வர முடியாம சரி என்ன பண்றது ஏமாத்தி கூட்டு போயிட்டாங்க. அங்கங்க வந்து ஏன் அந்த அதே மாதிரி அந்த ஜாதி பேரோட இருக்காங்க. ஜாதி அதாவது நான் சொல்றேன், நீங்களே ஏமாத்தி கூட்டு வந்துட்டீங்கன்னா நீங்க நாய் கக்கினதை தான் தின்ற மாதிரி தின்னுட்டு இருக்கீங்கன்றோம். நாய் கக்கினதை தின்ற மாதிரி நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு கக்கிட்டு தின்றீங்கன்னு சொல்றோம். இதுக்கு மேல என்ன சொல்றது? அறிவுன்னு ஒண்ணு வேணாம், வேதத்தை கையில் எடுக்கிறோம்ல, அதுக்கேற்ற மாதிரி நடக்கும்ல. நாங்க அதுதான் சொல்றோம், நீங்க புதுசா மாறுங்க, பழையசெல்லாம் விடுங்க, புது மனுஷனா வாருங்க. அப்படிதான் நம்ம வேதம் சொல்லுது. பழையசெல்லாம் விட்டுட்டு புதுசா ஆகு அப்படிதான் சொல்லப்படுது. நீங்க மறுபடியும் நீங்க வந்து வரும்போது நாடாரிய பேரு ஜாதியை கூட்டுக்குன்னு தேவரைய கூட கூட்டு வரதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. அதுதான் வேதம் சொல்லுது, தெளிவாக புரியல. வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்ல இருக்குங்க. படத்தை வந்து பார்க்கணும். ஒரு லிவிஸ்டன் சொல்லிட்டு ஒரு நடிகர் சொன்னாரு, எனக்கு போர் அடிச்சிச்சு, ஒண்ணுமே பார்க்காம தெரியாம போர் அடிச்சிச்சுன்னா அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அது. ஆனா போர் அடிச்சு சொல்ற விளக்கம் இருக்கு பாத்தீங்களா, அதை ஏற்றுக்கொள்ள நீங்க முழுசா படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். புரியல. அவர் முழுசா படிச்சிருக்காரு. எங்க படிச்சாரு? அவருடைய பேரு ஒண்ணு இல்ல, அவரு வந்து அவர் பேர் ராஜன். அவர் பேர் ராஜன். அவர் கிறிஸ்டியன்ல கன்வெர்ட் ஆனாரு. திருப்பி மறுபடியும் இந்து மதத்துக்கு அவர் கன்வெர்ட் ஆயிட்டாரு. காரணம் என்ன சொல்றாரு? போர் அடிச்சிச்சு. என்ன உங்க இல்ல, ஒரு 1 மணி நேரம் விவாதிப்போமா, 1 மணி நேரம் அவரை அலையுங்க, 1 மணி நேரம் விவாதிப்போம். அது என்னக்கு மார்க்கத்துல சொன்னாருன்னா ஒரு பிரபலம். அதாவது நான் நல்லா ஒண்ணு கேட்டுங்க, நாங்க வந்து வேதத்தை படிச்சிருக்கோம், விவாதிக்க தயார் வாங்கன்னு கூப்பிடுறோம். அது நீங்க அதாவது நீங்க எந்த மதத்துக்கு வேணா போங்க, எந்த தேவாலயத்துக்கு வேணா போங்க, எங்க வேணா போங்க, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா சொல்லக்கூடிய காரணங்கள் இருக்குல்ல, சொல்லணும். எப்படி நீங்க சரின்னு எப்படி சொல்லுவீங்க? அது அவர் சரின்னு அவருக்கு நீங்க பாத்தீங்களா? உள்ள வந்து அவர் தானே சொல்றாரு, எப்படிங்க சொல்லுவாரு? அதாவது எனக்கு முன்னாடி மனைவி சரியில்லைன்னு சொல்லி புதுசா ஒரு மனைவி வேணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு அந்த மனைவி சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு மனைவி கிட்ட போயிடுது. அந்த மனைவியும் சரியில்லைன்னு சொல்லி 4 மனைவியும் திருமணம் செஞ்சு 4 மனைவியும் சரியில்லைன்னு 5வது மனைவியும் திருமணம் செஞ்சுக்கிறேன். அந்த மாதிரியா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இது சரியில்லை அது சரியில்லை, நான் வாங்க விவாதிப்போம், எனக்கு பிடிக்கல போறேன்னு சொல்ல வேண்டியதானே. இதுல ஒண்ணும் இல்லை. நீங்க எப்படி சொல்லுவீங்க? அவர் பார்த்து சொல்லிருக்காரு, வாங்க நாங்க தான் சொல்றோம், நானும் தான் கரெக்டான புரிதல் முதல்ல லிவிஸ்டனுக்கு கொடுங்க. நீங்க கூட நீங்க அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஆட்கள், நீங்க அவருக்கு கொடுங்க, வேணும்னா வர சொல்லுங்க, என்னைக்கு ஒரு டேட் சொல்லுங்க, அப்ப வாங்க விவாதிப்போம். யார் என்ன அப்படி இவ்வளவு தூரம் நீங்க வந்து அவ்வளவு இதுவா இருக்கிறவங்க ஏன் நீங்க இந்த ஜாதியோட இருக்கிறவங்க இவங்க எல்லாம் வந்து சரியான முறையில தேவாலயங்களுக்கு வர்றவங்க கிடையாது. தன்னுடைய முப்பாட்டனுக்கு முன்னாடியே தான் சொல்லுவோம், 4 தலைமுறை 3 தலைமுறை முன்னாடி கிறிஸ்டியன் ஆன சில ஜாதி பேர் பின்னாடி போட்டுக்கிட்டே வராங்க. அதை அவங்க விட மாட்டேன்றாங்க. அவங்களுக்கும் அந்த சர்ச்சுக்கும் சில தொடர்பே இருக்காது, தேவாலயங்களுக்கும் அவங்களுக்கு தொடர்பே இருக்காது. வருஷத்துக்கு ஒரு தடவை போக ஏதோ கல்யாணத்துக்கு. நான் ஒரு மாவட்டத்துல போனேன், ஒரு ஊருக்குள்ள சென்ட்ரல் பிளேஸ்ல ஒரு பெரிய பிரம்மாண்டமான சர்ச் கோயில் போட்டுருக்கு. அங்க எல்லாருமே அந்த சர்ச்சுக்கு போறதுதான் அந்த பேரோட இருக்கு. சர்ச்சுக்கு போறோம்னு சொல்லி தூத்துக்குடி மாவட்டத்தில் நான் பார்த்தேன். சொல்லுங்க, கிறிஸ்தவ நாடார் இந்த ஊரு ஊருன்னு போட்டு சர்ச்சுக்கு நாடார்னு போட்டு சபை தேவாலயங்கள் இருக்கா? இல்ல, இது இருந்தா நீங்க அனுப்புங்க. நீங்க அது ரொம்ப தூரம் தேவை ரொம்ப தூரம் தேவை. நீங்க நம்ம ஏரியால இருக்கிற சர்ச்சிலேயே நீங்க போனீங்கனாலே இந்த பத்திரிகைக்கு வருவாங்கல்ல, விசேஷ நாள் எல்லாரும் பத்திரிகை பார்த்துருக்கீங்களா? அந்த பத்திரிகையில அதை போட்டிருக்கா இல்லையா? நீங்க பாத்துருக்கீங்க இல்ல? தெளிவா உங்களுக்கே சொல்றேன். அப்புறம் நீங்க எப்படி இதெல்லாம் நீங்க திருத்தாம இதைத்தான் லிவிங்ஸ்டன்ற மாதிரி ஒருத்தவங்க வந்து பார்த்தாங்க, வந்து பார்த்தா இங்கேயும் அப்படிதான் பாருங்க. இதுக்கு நம்மளுக்கே நீங்க வேதத்தை பார்க்காம வேடிக்கையை பார்த்துட்டு வரீங்களா?